ஹாய் ஸ்கார்ஃபேஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம கண்டினியூவாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அனிமல்ஸ் விசஸ் ஹியூமன், அதாவது வன விலங்குகள் மனிதர்களை தாக்கின சம்பவங்களை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஷ்டம் அளிக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வால்பாறையில் ஒரு 2 வயசு குழந்தைய ஒரு சிறுத்தை தூக்கிட்டு போய் சாப்பிட்டு வெறும் ஒரு கை ஒரு கால் மூஞ்சி மட்டும் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வரைக்கும் பார்க்குறேன்னா நம்ம உள்ளே போய் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு சம்பவங்க கரெக்டாக போன சனிக்கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயசு பையன் அதே மாதிரி அவன் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், இவன் கடைசி ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ, வீட்டுக்கு முன்னால் ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த 5 வயசு பையனை ஒரு சிறுத்தை தூக்கிட்டு போய் துரதிருஷ்ட விஷயமா பையன் இறந்துட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் சரியா 6/12/2025 சனிக்கிழமை சரியா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 6:30 மணிக்குள்ள. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பையன் வீட்டுக்கு வெளியில் அவங்க சகோதரர்களோட கூட பிறந்தவங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ திடீர்னு ஒரு சிறுத்தை என்ன பண்ணுது, எங்கேருந்தும் என்ட்ரி கொடுக்குது. குழந்தைங்க தானே, சிறுத்தைங்கிறது நாயை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் குழந்தைங்கிறப்போ அது ஒரு பயம்தான் இல்லையா. அந்த சிறுத்தை என்ன பண்ணுது, அவனோட குரவலையை கடிச்சு இழுத்துட்டு போகுது. பையனோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க, அப்பா அம்மா எல்லாருமே வர்றாங்க. சம்பவம் நடக்க போகும்போது வழக்கம் போல ஈவினிங் டயத்தில் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள் வீட்டுக்கு வெளியில் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. பட் இந்த பையனோட அலறம் சத்தம் கேட்டு வெளியில் பார்க்கும்போது பையனை காணோம். என்னடா பையனை காணோம் அப்படின்னு சுற்றி முற்றி தேடுறாங்க, பையன் எங்கேயும் இல்லை. உடனே கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தா அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சிறுத்தை ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு கடிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே இமீடியட்டா வனத்துறையினர் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. வனத்துறையினர் வர்றாங்க, அங்க உள்ள தன் ஆர்வலர்கள் பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சரியா வீட்டுல இருந்து தோராயமா ஒரு 50 மீட்டர் தள்ளி அந்த பையனோட பிரேதம் மட்டும் கிடைக்குது. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா சிறுத்தை பையனை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை பையனோட குரவலையை கடிச்சு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறது நோக்கம் சாப்பிட்றதுக்காக தான், ஆனா சாப்பிடல. பட் பையன் எப்படி இறந்தான்னு கேட்டீங்கன்னா, சிறுத்தை கடிச்சு இழுத்துட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த பயத்திலேயே, சிறுத்தையோட கடி அந்த பயத்திலேயே பையன் உயிரிழந்துட்டாப்ல. ஸோ பையனோட பிரேதத்தை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா தோராயமா ஒரு 8-8:30 மணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை நடக்குது, பெற்றவங்க கிட்ட பையனோட உடல் ஒப்படைக்கப்படுது. பட் ஆனா வால்பாறையில் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோஸ்ல எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியா ஜேஇ பங்களா ஐயர்பாடிங்கிற ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. இந்த ஐயர்பாடிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடி இருக்கு. அதாவது பாடிங்கிறது அங்குள்ள லோக்கல் ஸ்லாங்ல ஒரு காலனின்னு கூட அர்த்தம். ஒரு பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடு இருக்கும். அந்த மாதிரி 3 பாடி இருக்கு. தோராயமா ஒரு 20லேருந்து 30 வீடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க, குடும்பத்தோட ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் அங்கே உள்ள எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, டீ எஸ்டேட்டு. ஸோ அந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களோட பையனுக்கு தான் இந்த கோர விபத்து நடந்திருக்குங்க. ஆக்சுவலாக இவங்க 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமாக குடும்பத்தோட சந்தோஷமாக தான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் நிலகுலைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். இதை நம்ம வால்பாறை போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம இருக்கிற இடத்துலேயே ஒரு வீடியோ ஹரிபரியாக ஷூட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் வால்பாறை வீடியோஸ்ல, என்னன்னா அங்கே தொடர்ந்து அந்த வன விலங்குகள் மனிதர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டேட் அக்காமடேஷன் இருக்குல்ல, இந்த எஸ்டேட் அக்காமடேஷன் ஒட்டி உள்ள இடத்துல தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்துருக்காங்க, இழப்பீடு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்துங்க, ஒரு உயிர் போச்சு. அந்த பையன் அவனுக்கு எதுவுமே தெரியாது, மழலை இல்லையா. இவனுக்கு இப்போ இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க எஸ்டேட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடுங்கிற விஷயத்த
இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாலேயே அவங்க அக்காமடேஷன் பாதுகாப்பின்மை சூழலில் இருக்கக்கூடிய அந்த அக்காமடேஷனை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபின்ச் அமைக்கிறதுலையோ இல்லை ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறதுலையோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த உயிரும் போயிருக்காது, இவ்வளோ செலவும் இருந்திருக்காதுங்க. இன்னைக்கு அவங்களோட மெத்தன போக்குனால நம்ம இழந்தது ஒரு 5 வயது சிறுவனோட உயிர் தாங்க. அதாவது இந்த வால்பாறை சுற்றி பார்த்தீங்கன்னாவே இந்த எஸ்டேட்டு வேலைகள் தான் அதிகம். இதுக்கு முன்னால நம்ம தமிழ் மக்கள் நிறைய அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக என்ன ஆகுது அப்படின்னா, வட மாநில தொழிலாளர்கள் அவங்கள கூட்டிகிட்டு வச்சு அங்கே வேலை பார்க்குறதுங்கிறது கான்ட்ராக்ட் பேஸில் வேலை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு. நம்ம வனத்துறையை சொல்லி குறையே கிடையாதுங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துலையுமே சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால வனத்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விழிப்புணர்வு முகாம் கூட நடத்தியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி விலங்குகள் இருக்கு, ஈவினிங் டயத்தில் எப்படி இருக்கணும், குழந்தைங்களை வெளியே விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் இவ்வளோத்துக்கும் ரீசனே. இப்போ தமிழ் தெரிஞ்சவங்களா இருந்தால் புரிஞ்சிருப்பாங்க, வனத்துறையினர் என்ன சொல்றாங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அடுத்த கட்டமாக அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறனால அது பாசிபிள் இல்லாமல் போச்சுங்க. தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நம்ம அரசாங்கமும் வனத்துறையினரும் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாங்க. பட் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஒவ்வொரு எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுமே அவங்களோட அக்காமடேஷனை ஒரு பாதுகாப்பு மிக்க சூழலில் இருக்கிறதா மாற்றி கொடுக்கணும். இல்லைன்னா இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வு இருக்குங்க. எப்படின்னா, அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு அவங்க தான் அந்த வட மாநில தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழர்கள் அங்கே வேலைக்கு போன தொழிலாளர்களாக இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அக்காமடேஷன் பாதுகாப்பாகவும் ரொம்ப கவனமான ஒரு கையாளலோட இருக்கிற மாதிரியும் மாற்றி கொடுக்கணுங்க. ஏன்னா இங்கே வன விலங்குகளை நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கேருந்து நம்ம தான் பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கான முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்டோட இந்த சம்பவத்தையுமே கூடிய விரைவில் வால்பாறை போய் அங்கே என்ன எப்படி எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் கூடிய விரைவில். அது வரைக்கும் சேர்ந்து பயணிப்போம். இது உங்கள் ஸ்கார்ஃபேஸ்.